திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கப்படுகிறது. இதனால செய்திக்கான தலைப்பு மனம் திரும்புங்கள். ஆமென். தலைப்பு என்ன? மனம் திரும்புங்கள். அலையிலே சொன்ன மனம் திரும்புங்கிறது பெரும் பிரசங்கத்துல பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே திருச்சபைகளுக்கும் அந்த காரியத்தை குறித்து என்ன செய்யணும்? பேச வேண்டும். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் எங்க வந்திருக்கோம்? உள்ள வந்திருக்கோம். ஆனா இன்னும் திரும்ப வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? தியானித்துக் கொண்டிருக்கிறோம். காலையிலே சில காரியங்களை தியானித்தோம். சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முடிந்தவர்கள் யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கோம். ஆண்டவருடைய கிருபையினால சரியான காலையில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதனால வாந்தி இருக்கிறவங்க அல்லேலூயா. இருந்தாலும் சுருக்கமாக அந்த காரியங்களை நான் உங்களோடு கூட இடைபெற விரும்புகிறேன். மத்திய 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், நீங்கள் மனம் திருப்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானத்தை பெற வேண்டும் என்று சொல்லி வாசித்தோம். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டான். அப்புறம் ரெண்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, வெளியில இருந்து வர்றவங்க மனம் திருப்பி உள்ள வராங்க. அப்படி வந்தாலும் எப்படி வந்திருக்காங்க? அப்படியே வந்திருக்காங்க. மனம் திருப்பியாச்சு. ஆனா மனம் திரும்பினவங்க அப்படியே திருமண மாதிரியே வந்திருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது? போகுது. அடுத்த ஸ்டெப் என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க என்ன செய்யணும்? பெயர்களை பதிவு செய்யணும். கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். சரி, ஞானஸ்நானம் எடுத்தவங்க அவங்களும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டேங்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்னது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறார். ஜலத்தினாலும் பிறந்தாச்சு. அடுத்த இதுல பிறக்கணும் ஆவி. அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சும்மா என்ன செஞ்சுட்டு கூடாது, உட்கார்ந்து இருக்க கூடாது. அப்போ பரிசுத்த ஆவியை நம்மளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுல ஒரு மனம் திருப்புதல் உண்டாகும். அது குறித்துதான் ஒரு வாஞ்சை, ஒரு கடமுறைக்காக வருகிற ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுல ஒரு மன மாற்றம் உண்டாகும். இரண்டாவது பார்த்தோம், கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நாமே நிறைய காரியங்களை என்ன செஞ்சிடறோம்? திடீர்னு ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் அதை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். எந்த காரியத்துல பொய் சொன்னாலும் சொல்ல நேரம் ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருடைய காரியங்களை ரொம்ப உண்மையாகவும் பயபக்தியாக இருக்கும். அனனியா சப்பீராவை பற்றி பார்க்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு பகுதி மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பகுதி எடுத்து வச்சதுனால அவங்களுடைய ஜீவன் என்ன செய்தாங்க? இழந்தாங்க. நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் உண்மையா இருக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள், தசாவ பாகத்துல, காணிக்கைகள்ல, ஓய்வு நாள்ல, காலையில தான் பார்த்தோம் இல்லையா? ஓய்வு நாள்ல எப்படி வரணும்? நேரத்துல வரணும். எப்படி வரணும்? நேரத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அத்தை காலையில வந்து கேட்டாங்க. ஆனா இப்ப லேட்டா வந்திருக்கேன், நான் வரமாட்டோமோ நினைச்சிருக்கேன். வராம இருக்கிறதுக்கு லேட்டா வருது அப்படின்னு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நேரத்துல வரணும். ஆரம்ப ஜபத்துக்கு என்ன செய்யணும்? வந்து கலந்து கொள்ளணும். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்ப அங்க ஒரு மன மாற்றம் நமக்கு வேணும். இப்ப மனசுல எப்படி இருக்கு தெரியுங்களா? எப்படி பிரசங்கத்துக்கு போனா போதும். அப்படி மனசு இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் உங்க பிரசங்கத்துக்கு தான் கூட்டிட்டு வருவார். ஆமே. உங்களை கூட்டிட்டு வர்றது, நீங்க லேட்டா வர்றது உங்களால இல்ல, ஆண்டவர் தான் உங்களை லேட்டா கூட்டிட்டு வர்றாரு. அது ஏன் அப்படின்னா உங்களுடைய வாஞ்சியின் நிமித்தமாக லேட்டா போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. புறத்து போட்டுன்னா ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு? லேட்டா கூட்டிட்டு வர்றாரு. அப்ப நம்ம என்ன வாஞ்சி எப்படி இருக்கணும்? ஆரம்ப ஜபத்துக்கு முன்னாடி நாங்க இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்வோம்? அவரை கூட்டிட்டு வருவார். ஆமே. கூட்டிட்டு வர்றது யாரு? நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம். நம்ம வீட்டுல டிரைவரும் யாரு தான்? ஆமா, உங்களுக்கு எல்லாமே அவர். ஆமே. இப்போ வாஞ்சி இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? கூட்டிட்டு வருவார். அப்ப நம்மளுடைய மனதுல ஒரு மாற்றம் இன்னைக்கு உருவாகும். நான் இனிமேல் என்ன செய்வேன்? எப்படியாச்சும் நேரத்துல நான் தான் முதல்ல இயேசுநாதருக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிருவேன்?
போயிடுவேன். ஆண்டவரை என்னைக்கும் என்ன செய்ய மாட்டேன், வெயிட் பண்ண விட மாட்டேன். ஆமென். அது ஆண்டவருக்கு ஒரு மரியாதை. ஒரு முக்கியமான இடத்துல கொஞ்சம் பெரிய ஆளுங்களை எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம போய் பார்த்துக்கிடணும். அதே கொஞ்சம் நம்மளோட சின்ன ஆளுகளா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இது உலகத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. யார் பெரிய ஆளோ அவங்க தான் லேட்டா வருவாங்க. நீ நம்ம பெரிய ஆளா, ஆண்டவர் பெரிய ஆளா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள்ல உண்மையா இருக்கு. தசமபாகத்துல, காணிக்கைகள்ல, திருச்சபைக்கு வருகிறதுல, ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, நம்ம பண்ணுகிற பொருத்தனைகள்ல, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வாய்களை திறந்து சொல்லுகிற காரியங்கள்ல, நான் இப்படிலாம் நடந்துக்கணும், என்னெல்லாம் செய்வேன், அப்படி பண்ண இப்படி பண்ண எல்லாம் வாயெல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் உண்மையா இருக்கணும். அழைப்பு ஆண்டவர் நம்ம என்ன எதற்காக அழைத்திருக்கிறார், அந்த அழைப்புல உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், மரண பரியந்தம் என்ன செய்யணும், உண்மையா இருக்கும். ஆமென். ஒரு நாள் 2 நாள் மாத்திரம் இல்ல, வாழ்க்கை முழுவதும் உண்மையா இருக்கும். 3வது பின்வாங்காம இருக்கணும். ஆமென். அப்படியே ஆண்டவர் நமக்கு ஒரு நியமித்த ஒரு பாதையில முன்னோக்கி என்ன செய்யணும், ஓடணும். வலது புறமாவது இடது புறமாவது சாயாம, பின்னோக்கி ஓடாம கை நோக்கி என்ன செய்யணும், ஓடணும். யார் பின்னோக்கி ஓடுனது? யாரு? லோத்து மனைவி பின்னாடி பார்த்து புத்தகமானாங்க. பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவரே மனுஷனை பிடிக்கிறவனா மாத்தன்னு கூட்டிட்டு வந்தாரு. இவர் மறுபடியும் எங்க பிடிக்க போனாரு? மீன் பிடிக்க போனாரு. மறுபடியும் பிடிச்சதுக்கு வந்து மணியோட மீன் பிடிக்கணும் கூப்பிடல. நான் இவனை எதுக்காக அழைச்சிருக்கேன்? மனுஷர்கள் நம்மளை அழைத்த அழைப்புல உண்மையா இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் பின்னோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த காரியங்கள்லாம் ரொம்ப ஆழமாக ஆண்டவர் பேசினார். அடுத்த காரியங்களுக்கு நேராக நம்ம கலந்து போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, காலையில் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? என்ன கேள்வி? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினது எத்தனை பேர்? நாளைக்கு வந்தவங்க போய் வீட்டுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துறேன். ஹோம்ஒர்க் பிடிக்கலையோ? சரி, இந்த வீக்குக்கான ஹோம்ஒர்க்கை கொடுத்துருவோம். வேதமே நம்ம வெளிச்சம் நீங்கள் ஃபாலோ கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. சரி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என்னென்ன காரியங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு நம்ம தான் என்ன செய்யணும், யோசிச்சு பாருங்க. நான் இங்க இருந்து நீ இதெல்லாம் தப்பு பண்ற அப்படின்னு நீ சொல்வதற்காக நான் வரல. அவ்வளவு பெரிய பரிசுத்தவன் நான் இல்லை. ஆமே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நான் என்னென்ன காரியங்கள்ல மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும், காலையில் சொன்னாங்க 1 2 3 4 5 எவ்வளோ கவுண்ட் பண்ணுவோமோ கவுண்ட் பண்ணிக்கலாம். இது காரியங்கள் எல்லாம் நான் என்ன செய்ய போறேன், மனம் திரும்ப போறேன் அப்படின்னு. வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க, தேவனோடு கூட இடைப்படுவார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இது ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி. லூக்கா 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உண்மையை சொன்னார். இந்த ஊமை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆனா அந்த ஊமை ஆண்டவர் சொல்வதற்கு முன்பாக நல்ல ஒரு வார்த்தை இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, நிறைய பேர் எப்படி இருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. என்னன்னு, நான் தான் அந்த நீதி, நம்ம அந்த நீதிமான். ஆமே. ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள், சுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அந்த நீதிமான்கள் தான். ஆனா அந்த நீதிமான்கள் அப்பப்போ என்ன செய்தார், குணமாக்கப்பட்ட சப்பானி மாதிரி அப்பப்போ என்ன பண்ணிடுவோம், மறுபடியும் பாவத்துல விழுந்து கொண்டிருக்கும். அதை குறித்து தான் இங்கே சொல்லுகிறார்.
தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. நம்ம ஒருவேளை நம்ம பாவி என்று நம்ம ஒத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கப்படுவான். இந்த ஆயக்காரன் என்ன செய்யறான்? அவன் தன்னை பாவி என்பதை அவன் உணர்கிறான், அறிக்கை செய்கிறான், அதனால இறக்கம் பெறுகிறான். ஆனால் இந்த பரிசேயன் என்ன செய்யறான்? அப்பேற்பட்டவனாக்கும் நானு இப்பேற்பட்டவனாக்கும் அப்படின்னு சொல்லி புகழ் பாடுகிறான். அவன் ஜெபித்த மாதிரியே தெரியவில்லை. அப்போ தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொல்கிறார். இன்னைக்கு நம்ம ஆயக்காரனா இருக்கிறோமோ பரிசேயனா இருக்கிறோம்? ஆயக்காரனா இருந்தா பிரச்சனை இல்லை, பாவியா இருந்தா கூட என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. பரிசேயனா இருந்தா நாமே கொஞ்சம் நிதானிச்சு அறியும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பரிசேயன் கிட்ட நீங்க போய் அடிச்சு கேட்டாலும் கூட அவன் சொல்ல மாட்டான், நான் என்கிட்ட ஒரு தப்புமே, நான் ஒரு தப்பு கூட பண்ணல, நான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்துல என்னென்னலாம் எழுதியிருக்கோ எல்லாத்தையும் செய்யறேன், என் சிறு வயதை தொடக்கி அது எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன். அவன் அப்படிதான் சொல்லுவான். யாருக்கும் அவனுடைய முதுகு என்ன செய்யாது, தெரியாது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் யாரு? உத்தமன். அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட ஏதாச்சும் பரிசேயன் கிட்ட இருக்கிற ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம நாமே நீதிமான்கள் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது நீதிமான்கள் என்று நம்பி பரிசேயனை போல பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தை பாருங்க, எவ்வளவு பெருமையான ஒரு ஜெபம். பரிசேயன் என்று தேவனே நான் பரிகார அநியாயங்கள் எல்லாரும் கவனிங்க, குழந்தையை பார்க்காதீங்க. விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன செய்கிறான்? அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? பெருமையான ஒரு ஜெபம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆண்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை கொடுக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்மை நாம் தாழ்த்துகிறவர்களாக இருக்கிறது. நாமே நான் தாழ்த்துகிறேன்னு சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது, உண்மையிலே தாழ்த்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தாழ்த்துகிறதற்கும் தாழ்த்துகிறேன்னு சொல்றது சொல்ல வேண்டாம், தாழ்த்தணும். நாமே இப்படி ஜெபங்கள் மாற்றப்படும். நம்மை குறித்து நம்முடைய எண்ணங்களும் மாற்றப்பட வேண்டும். நம்மை நீதிமான் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்க வேண்டியது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தார், ஒருத்தனாவது நீதிமான் இருப்பானா அப்படின்னு சொல்லி. ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லியிருப்பார். இப்ப ஏதோ நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு என்று நீதிமான்களாய் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற ஒரு பாவம், நமக்குள்ளே குடியிருக்கிற ஜென்ம சுவாபம். நாமே ஒரு சைடுல வெளியே சுத்தி நிக்குது, இன்னொரு பக்கம் உள்ள தூங்கிட்டு இருக்கு. நாமே எப்ப வேணாலும் எந்திரிக்கும். அது எந்திரிச்சுன்னா நம்மளாலே தாங்க முடியும். ஜென்ம மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர்ல வாசிக்கிற மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிப்பட்டவர்கள்? இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்தினால பிறந்து அப்புறம் மறுபடியும் ஆவியினாலையும் பிறந்து அதுக்கப்புறம் இந்த கலாத்தியர்ல வாசிச்சோம் இல்லையா, அந்த மாம்சத்தின் கிரிகளை எல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து. அப்ப நம்ம கிட்ட என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது என்கிறது நாம் நிதானித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறது. வீண் பெருமைகளை விட்டு உதற வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல ஒரு பாடல். ஆமென். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது.
இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட உங்கள் வேண்டாம். வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. அவர் செய்திகள் யதார்த்தம். நம்முடைய பேச்சு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இனி மேட்டுமையான பேச்சு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். நல்ல ஒரு பாட்டு தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க. இனி மேட்டுமையான பேச்சு அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இனி மேட்டுமையான பேச்சு அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அல்லவோ, அவர் வார்த்தைகள் யதார்த்தம் அல்லவோ. கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அல்லவோ, அவர் வார்த்தைகள் யதார்த்தம் அல்லவோ. ஹல்லேலூயா. அண்ணா ஜெபம் பண்ணி ஒரு பாட்டு பாடினாங்க. இனி மேட்டுமையான பேச்சு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அவ்வளவு பேச்சு அவர் என்ன செய்தா, கேட்டுட்டா. அவ்வளவு பெருமையான பேச்சுகளை கேட்டுட்டா. மேட்டுமையான பேச்சு பேசுகிறவர்களுக்கு பெருமையாக இருக்கலாம், அதை கேட்கிறவருடைய மனமடி உண்டாக்குகிறதா இருக்கிறது. எல்லாமே அந்த மேட்டுமையான பேச்சு நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மோசே மீரியாம் எல்லாரும் தெரியும் இல்லையா? மோசேயோட ஆண்டவர் என்ன செய்தார், முகமுகமாய் பேசினார். மீரியாளோடையும் கொண்ட ஆண்டவர் என்ன செய்தார், பேசினார். மீரியாலாம் தம்பூரு நடனம், தம்பூரு போட்டு என்ன செய்வாங்க, நடனானா பயங்கரமான டான்ஸர். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு வார்த்தை விட்டாங்க, ஆண்டவர் உன்கிட்ட இருந்து மட்டும்தான் பேசுறாரு, என் வீட்டுல தான் பேச மாட்டாரோ, நீதான் பெரிய ஆளு. ஒரு வேட்கை ஆண்டவர் பேசினோட என்ன ஆயிடுச்சு, ஒரு வேட்கை. பெரிய ஆளா இருக்கலாம், ஆண்டவரோடு கூட பேசுகிறவர்களா இருக்கலாம், ஆண்டவர் ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கலாம், ஆண்டவரோடு கூட இன்னும் கொஞ்சம் கிட்டி சேர்ந்தலாம், ஆண்டவர் சொப்பனங்களை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். உடனே என்ன வரக்கூடாது, மேட்டிமை வரக்கூடாது. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அந்த மேட்டிமை மனுஷன் என்ன செய்கிறது, அழிக்கிறது. ஆண்டவர் தான் பேசினார், மரியாமோடு ஆண்டவர் பேசி இருக்கலாம். ஆனால் அந்த மேட்டிமை நிமித்தமாக ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன, மோசேக்கு விரோதமான ஒரு வார்த்தை. ஆண்டவருக்கு முன்பாக மோசே பெரிய ஆளு, மிரியாம் பெரிய ஆளு அப்படிங்கிறது அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. மோசே தேவன் அவர் பெயர் சொல்லி அழைத்து அவனை ஒரு தலைவனாக ஏற்படுத்தி கர்த்தர் அவனுக்கு இடத்துல ஒரு ஊழியத்தை கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம பேசும்போது எப்படி இருக்கணும், ஞானமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப ஞானமா இருக்கணும். அவர்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும். எங்க அம்மா எப்பவும் சொல்லி வளர்ப்பாங்க, அவங்களுடைய இளம் வயதுல இடையங்குடி இமானுவேல் ஜெப வீட்டில் வளர்ந்தாங்க. தன்மையான மரியம்மாள் கோயில் பிள்ளை அவங்க கூட உட்கார்ந்து அவரோடு வேதத்தை வாசிக்க ஜெபிக்க ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை கொடுத்தார். ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்களா, பக்கத்தில் உட்காரங்க, கொஞ்சம் என்ன செய்வாங்க, தள்ளி உட்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, அப்போ அது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கர்த்தரால் அபிஷேகம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மேட்டிமையாக வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் ராஜாவாக இருக்கும் போதே தாவீதும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் இந்த தாவீது ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டாரு, சவுலை பத்தி பேச மாட்டார். ஆண்டவர் அவர் கையில 2 தடவை ஒப்பு கொடுத்தாரு. ஆனா ஒரு தடவை என்ன செய்யல, அவனுக்கு தீங்கு செய்வார். சவுல் மரித்ததுக்கு அப்புறமும் அவன் உயிர் போகிற ஒரு சூழ்நிலை. இப்ப வேற அந்த என்ன படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே, அதான் படிச்சுட்டு இருக்கீங்க கரெக்டா? உயிர் போகிற சூழ்நிலையை கூப்பிட்டு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், வெட்டுன்னு சொன்னா, சரிங்க வெட்டிட்டான். இவன் என்ன வெகுமதி வாங்கலாம்னு சொல்லி தலை தூக்கி போயிட்டு இருக்கான். அவன் விட்டுருவானா,
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். எப்படா அவர் மேல அவன் வெட்டுன்னு சொன்னா நீ வெட்டியிருக்கான், அவனை வெட்டிருக்க. பயங்கரமான ஆள் தான். ஆமென். அவன மாதிரி யாராலையும் செய்ய முடியும்? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேல எப்படி நீ கை போடுவ? அந்த வைராக்கியம் நமக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது போல ஒரு சூழ்நிலை இல்லை. வசனத்தை 4 வசனம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அவங்க பெரிய அலையவங்க. அப்படி எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆமென். அதுவே ஒரு தொழிலாகவும் மாத்திட்டாங்க நிறைய பேர். நிறைய பேர் அதை பொழுதுபோக்காக மாற்றி வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து மனம் திரும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? மாறணும். அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அவர்களை குறித்து பேசுகிறது ஜாக்கிரதையா இருக்கு. மனம் பதறி ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருவேளை அவர்கள் தவறு செஞ்சுட்டு இருக்கலாம். அவர்களுடைய தவறுகளை எல்லாம் கண்டித்து உணர்த்தி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வதற்காக தேவன் நம்மை நியாயாதிபதியாக இங்கே வைக்கவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நியாயாதிபதியா இருக்கிறீங்க? அவர் நியாயம் விசாரிக்கிற அதிகாரத்தை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். ஆமென். தாம் ஒருவரே நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். யாருக்கும் கிடைக்கிறார். பிதாவும் நியாயம் விசாரிக்க மாட்டாரா? பிதா நியாயம் விசாரிக்கிற அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்கிறாரு? குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நியாயம் விசாரிக்கிறது யாரு? அவர் விசாரிக்கும். ஆமென். ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு அது தவறுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அறை விட்டு கதவை பூட்டி என்ன செய்யுங்க? அந்த இடத்துல இருக்கிற பிதாவை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதற்காக எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா நல்லவங்களா சொல்ல முடியாது. எப்பொழுது மனிதன் விழுந்து போவான் என்று தெரியாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல வந்தாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தாங்க அப்படின்னா மரிப்பதற்கு முன்பாக விழுந்து போனவர். ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் என்ன செய்யறாங்க? விழுந்து போயிடறாங்க. ஆண்டவர் அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆனாலும் விழுந்து போயிடறாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனா அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். அவங்க ஞானமா இருக்கணும். எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி. சவுல் செஞ்சது தவறு அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரியும். ஆனா அவர் ஒண்ணு எதிர்த்து என்ன செய்யலாம்? அவர் சொன்னார் அவருடைய நாட்கள் முடியலாம், இல்ல எங்க சண்டைக்கு போய் சாகலாம், அது வரைக்கும் அவர் தான் ராஜா. ஆமென். சாகிற வரைக்கும் சவுல் தான் ராஜா. ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனா தாவீது சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணது உண்மைதான், அது சவுலுக்கு பிறகுதான் நான் ராஜா. ஆமென். சவுல் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் அவர் ராஜ்யபாரத்துக்காக என்ன செய்யறார்? ஒரு காரியமும் செய்யவே இல்லை. கர்த்தர் ராஜ்யபாரத்தை அவனை தேடி கொண்டு வந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனை தேடி தான் என்ன செய்தாரு? கொண்டு வந்து கொடுத்தார். அந்த சவுலுடைய மகன் ராஜாவாயிட்டான். 2 பேருக்கும் சண்டைலாம் வரும். ஆனா ஒருத்தன் போய் என்ன பண்ணிட்டான்? அடுத்த 2வது ராஜாவை கொண்டுட்டான். கொண்டுட்டு வந்து அவன் மறுபடியும் அவன் தலையை தூக்கிட்டு வந்து இங்க என்ன பண்றான்? இங்க என்ன நடந்தாலும் எல்லாம் இவங்கிட்ட தாவீதுகிட்ட வந்துடுவாங்க. நான் பாரு இதெல்லாம் கொண்டுட்டா பார்த்தீங்களா, நீங்க நீ இஸ்ரவேல் எல்லாத்துக்குமே நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருவானா அவன்? அவன் நீதிமான்டா. அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுல இருந்தான், அவனை போய் கொண்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டுட்டான். அவன் ஒரு நாள் ராஜ்யபாரத்துக்காக சண்டை போடுவான். கர்த்தர் எல்லாவற்றையும் அவனை தேடி கொண்டு வந்து கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அவன் எல்லா தடவும் சொல்லுவான், நான் ஒண்ணுமே பண்ணல, நீ என்னை துரத்திட்டு வர, கர்த்தர் எனக்கும் உனக்கு நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பார். ஆமென். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கர்த்தர் கையில கொடுத்தது. நம்ம நியாயம் தீர்க்கிறதே எங்க என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கரங்களை எடுத்துக் கொள்ளக்கூடாது. லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 31 முதல் 34 உள்ள வசனங்கள். இந்த சந்ததி யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யார் பொப்பாய் இருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை
குறை சொல்லுகிறவர்களா இருக்கிறாங்க. இந்த சந்ததியார் எப்படி இருக்கிறாங்கன்னா குறை குறை சொல்லுகிறவர்களா சொல்றவங்களா இருக்கு. இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க. இப்படி குறை சொல்லியே நிறைய சண்டே சர்வீஸ் முடிஞ்சு போயிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திருச்சபைகள் என்ன ஆயிருது, குறை சொல்லியே காலை ஆராதனை முடிவடைகிறது. கீழே வாசிங்க என்ன மாதிரியான குறை எல்லாம் எப்படி எனில் யோவான் ஸ்நானன் அப்பம் ருசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தான். ஃபர்ஸ்ட் யாரை குறித்து பார்க்குறாரு? யோவான் ஸ்நானன். அவர் சாப்பிட மாட்டார். வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் என்ன சாப்பிடுவாரா? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேன்னு சாப்பிடுவாரு. கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குமே. அவரோட உணவு அதுதான். அப்ப சாப்பிடாதவராக இருக்கும்படியாக அவருடைய அழைப்பு. ஆனா ஜனங்களை பார்த்துக்க மாட்டாங்க. பிசாசு பிடிச்சிருப்போம், ஒரு வெட்டுக்கிளி எல்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னா. சரி, ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடுத்த வருஷம் வசிங்க. அவர் எப்ப நல்லா என்ன பண்ணுவார்? நம்மளாம் சோறு சாப்பிடுற மாதிரி அவரும் சோறு சாப்பிடுவார். நீ இட்லி சாப்பிட்டீங்கன்னா அவரும் இட்லி சாப்பிடுவாரு, அப்பம்லாம் சாப்பிடுவாரு. அவன் அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். போதனை பண்ணுகிறவரா வந்தா கூட 4 பிட்டு சேர்த்து விடுவீங்க. என்னது? போதன பிரியன், மதுபான பிரியன். அவன் என்ன யார் சொல்லியிருக்காங்க? மதுபான பிரியன். அப்புறம் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கு சிநேகிதன். பரிசுத்தம் உள்ள தெய்வமா? ஆனா யாரோட ஃப்ரெண்டு? ஆமே, அது ஒண்ணு. ஹalleluya. ஆமே. யாரோட ஃப்ரெண்ட்? அவரு யாராவது ஒருத்தர் நான் பாவின்னு யாராவது சொல்லிட்டு அப்படின்னா நான் உன்னுடைய நண்பன். ஆமே. யார் சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்லுவாங்க. இந்த உலகம் என்ன சொல்லும்? ஐயா இவன் பாவி. கொஞ்சம் ஆமா, ஒரு பெரிய பரிசுத்தம் கொஞ்சம் தள்ளியே நிறுவீங்க. ஆண்டவர் உடனே கிட்ட வருவார். நீ தான் எனக்கு. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனா பாவத்தை வெறுக்கிறார். ஆமே. ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். பாவி, பாவம். அது எப்படி பிரிக்கிறது? பாவிக்கு உள்ளதான் அந்த பாவம் இருக்கிறது. ஆனா அந்த மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை எடுத்து போடுறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப இங்க ஒரு விமர்சனம். என்னது விமர்சனம்? யார் மேல? இயேசுநாதர் மேலே விமர்சனம் வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? நம்மள இருப்பாங்க யூடியூப் சேனல் எடுத்து போட்டீங்கன்னா விமர்சனம் பண்றதுக்குன்னே பல சேனல் வச்சிருக்காங்க. அது நிறைய காசுலாம் வருது. நம்மளோட ஊழியக்காரங்க எல்லாம் திட்டி வீடியோ போட்டால் அதை பார்க்கறதுக்குன்னு நம்மளோட மாதிரி பெரிய கூட்டமே இருக்கு. எல்லாமே அது நம்ம அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லா கல்லாகிடும். நம்ம தான் அவனுக்கு வாழ வைக்கிற தெய்வம் இருந்து சோறு போட்டு வளர்ந்துட்டு இருக்கோம். யாருக்கு? யூடியூப்ல வசதி பாடி கொண்டிருக்கிறது. நல்லா நம்மளும் என்ன செய்வோம்? ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்போம். அதை 40 பேருக்கு ஷேர் பண்ணி விடுவோம். எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட இதெல்லாம் என்ன செஞ்சிருங்க? பார்க்காதீங்க, வேண்டாம். அருவருப்பானது, தேவன் விரும்பாதது. ஒரு விதத்துல நம்மளும் அவங்களுக்கு எப்படி இருக்கிறோம்? உடந்தையா இருக்கும். நம்ம பார்க்கறதுனாலதான் அவங்க இந்த வீடியோ என்ன செய்யறாங்க? இப்படி எல்லாம் போட்டா ரொம்ப வியூஸ் போகுதுடா, நிறைய லைக்ஸ் வருதுடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். அதை அவனோட தொழிலா செஞ்சுட்டு இருக்கான். வயிற்று பிழைப்புக்காக செய்து கொண்டு இருக்கான், பொழுதுபோக்குக்காக செய்து கொண்டு இருக்கான். அது எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கும். அப்படிப்பட்ட சேனல் உங்களோட இதுல சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உங்களோட வியூ ஹிஸ்டரியிலே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பிளாக் பண்ணிட்டு இந்த பக்கம் என்ன செஞ்சிடணும்? வேலை நிறைய வேலை இருக்கு. ஆமே. இத்தனை ஜனங்கள் அப்படி பேசி கொண்டு இருக்கிறார்கள். பைபிள் ஒரு 4 வருஷம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு அவர் அப்படி பண்ணாராக்க, இவர் இப்படி பண்ணாராக்க, இவர் தான் கூட வந்து பார்த்துட்டு இருந்தாரு. எல்லா ஊழியக்காரங்களை பத்தியும் பேசுவார். எல்லா பக்கம் இவர் கை வச்சிருக்காரு. விமர்சனங்கள். பச்சை மரத்துக்கே விமர்சனம் பண்ண, பட்டை மரத்தை விட்டு வச்சுட்டானா அது எந்த காலத்துல விமர்சனம் என்ன செய்யாது? போகாது. சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். பிசாசு பிடிச்சவனா இருக்கலாம். சாப்பிடலன்னா ஓஜன பிரியம், மதுபான பிரியம். ஆயக்கார வீட்டிலாம் போய் சாப்பிட்றாரு. சாப்பாடு எங்க போட்டாலும் போயிடுவார் போல. என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுவோம். பிசாசுகளை துரத்தினார். பெயல்செபூலை வச்சு நீ பேய்களை துரத்திட்டு இருக்கு. யாரு? பிசாசோட தலைவனுக்கு சொந்த ஃப்ரெண்ட். இப்போ ஆமே. யாரு? பிசாசோட தலைவனுக்கே ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டை வச்சு இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா? பிசாசு துரத்திட்டு இருக்கிறார்.
விமர்சனம் பண்ணுறவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டான். காலங்கள் மாறலாம், ஆனால் விமர்சனங்கள் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அந்த விமர்சனத்தை நம்ம காது கொடுத்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் விமர்சனம் பண்ற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்கருடைய நலவாமலும் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரன் யூடியூப்ல உட்கார்ந்துருந்தா நீ என்ன செய்யக்கூடாது, நீ யூடியூப்ல உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், பரியாசக்காரன் உட்கார்ற அதே இடத்துல தான் நம்மளும் என்ன செஞ்சு கொண்டு இருக்கோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கோம். நிறைய பேர் கிறிஸ்தவங்க 4 பேர் ஒன்று சேர்ந்தாங்க என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க ஊழியக்காரங்க. நான் கண்கூட பார்த்துருக்கேன். பொழுதுபோக்கு நேரம் போகிறதுக்கு யார் கிடைச்சாங்க, ஊழியக்காரன். பெரிய பெரிய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் எப்படி பண்ணா அது பெரிய ஆரம்பிச்சாங்கன்னா எந்திரிச்சு ஓடுங்க. பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராது. உட்கார்ந்தா அதுவும் நம்மளும் யாரு, பரியாசம் பண்றவங்க தான். அவன் பேசுற பேச்சுக்கு ஒரு தடவை நீ மண்டை ஆட்டினா அப்படின்னா நீ அந்த வார்த்தையை ஆமோதிக்கிறேன்னு அர்த்தம். அவன் பேசுற பேச்சுக்கு ஒரு சொன்ன அப்படின்னா நீயும் அந்த வார்த்தைக்கு உடன்படுகிற. ஆண்டவருக்கு விரோதமான ஒருவேளை வந்து பாவம் செஞ்சுட்டு போட்டுருக்கான், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களை நியாயம் விசாரிக்கிற பொறுப்பு நம்ம இடத்துல இல்லை. நம்ம அவங்களை குற்றவாளிகள் தீர்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பரிசுத்தவான்களாக நாம் இன்னும் இல்லை. நமக்கு என்ன அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்பை நோக்கி நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து ஓடுகிறவர்களாக இருக்கணும். ரோமர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். காலையில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், அதை பண்ணாமல் மாதிரி இதே பண்ணாமல். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் உட்காந்து ஒரு 2-3 தடவையாவது வாசிங்க. நிறைய விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே பேச முடியாது. வீட்டில் உட்காந்து நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி மற்றவங்க என்ன செய்யறோம், குற்றவாளின்னு அப்படி எதுக்காக நீ தீர்க்கிற அப்படின்னு ஆண்டவருடைய கேள்வி. நம்ம எல்லாருமே எப்படி எங்க போய் நிற்போம், நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. நீ என்ன பெரிய ஆளா நியாயாதிபதியோட சீட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்க. நம்ம எல்லாரும் சமம் தான். இங்க நான் போய் நின்று பிரசங்கம் பண்றதுனால நான் பெரிய ஆள் இல்லை. நியாய தீர்ப்பு எங்க வரும், முதலாவது ஊழியக்காரன் குடும்பத்துல தான் வரும். நம்ம எல்லாரும் சமம் தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் நியாயஸ்தலத்துல விசாரிக்கப்படக்கூடியவர்களா இருக்க நம்ம நியாயாதிபதிகள் மாதிரி கற்பனை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரன் முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் யாரையும் என்ன செய்யக்கூடாது, குற்றவாளி. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. உபவாசம் இருக்கிறதுக்கும் அதெல்லாம் அதிகாரத்துல நல்லா வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரத்துல புசிக்கிறவன் புசியாத இருக்கிறவனை அற்பமா எண்ணாது இருப்பானாங்க, புசியாத இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காது இருப்பானாங்க. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. சாப்பிடறவன் என்ன செய்வானா, சாப்பிடாம இருக்கிறவனை கேவலமா பேசுவான், சாப்பிடாம இருக்கிறவன் சாப்பிடறவனை கேவலமா பேசுவான். உபவாசம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் இருப்பாங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க, ஒரு நேரம் உபவாசம் இருப்பாங்க. ஒரு சிலர் 2 நேரம் இருப்பாங்க. ஒரு சிலர் 3 நேரம் இருப்பாங்க. இன்னொரு சிலர் தண்ணி மட்டும் குடிப்பாங்க, வேற எதுவுமே குடிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தண்ணி கூட இல்லாம இருப்பாங்க. இன்னொரு சிலர் சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டாங்க, மீதி என்ன வேணாலும் செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா இதுல எது சரி எது தப்பு சொல்லுங்க. நான் எதுன்னு சரின்னு நான் நினைக்கிறேனோ, எதை நான் உபவாசம் என்று நான் நினைக்கிறேனோ அதுபடி ஒழுங்கா செஞ்சா போதும். அதை நான் டெய்லி நான் ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் சொல்றது, அடுத்த நாள் அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. எனக்கு ஜொலிக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் உபவாசத்துல வந்துட்டு அவ வந்துட்டு நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வா, அடுத்த நாள் கணக்கு வச்சுக்கோ. அதானே கரெக்டு.
அதுதான் உலக வழக்கமே அதுதான். அப்போ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான், சாப்பிடணும். ஆனா நான் அப்படி இல்லை. நான் தூங்கி எந்திரிச்சாதான் எனக்கு விடிஞ்சதா இருக்கும். நான் 4 மணிக்கு படுத்தினாலும் இது வரைக்கும் இன்னும் நாள் அடுத்த நாள் பிறக்கும். அப்போ அடுத்த நாள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நாள் ஆரம்பிக்கும். அப்போ நான் 12 மணி 11 மணி இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் நடுராத்திரினாலும் எலக்ட்ரிசிட்டி வந்து சாப்பிட்றதுனால நான் டைம்லாம் பார்க்க மாட்டேன். சாப்பிடுவேன். ஆனால் ஜூலி என்ன செய்ய மாட்டான். அப்போ 2 பேரும் செய்யறதுலையும் எது தப்பு எது ரைட்டு? கரெக்ட், சரிதாங்க. திடீர்னு நான் எனக்கு ஒரு நாளைக்கு என்ன வந்தது, இல்லை ஜூலிக்கு ஒரு நாளைக்கு லேட் ஆயிடுச்சு, எங்கேயோ வெளியில் போயிட்டு வரோம், நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடாம சாப்பிடக்கூடாது. நம்ம எதை நியமித்திருக்கிறோமோ அதுல கரெக்டா இருக்கு, சரிதாங்க. என்னுடைய இதுல என்ன அப்படின்னா நான் தூங்கி எழுந்திரிச்சாதான் எனக்கு அடுத்த நாள், சரியா? நான் இன்னொரு இதையும் கடைபிடிப்பேன். ஓய்வு நாள நான் என்ன செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். இது ஸ்கூல் படிக்கிற காலத்துல சொல்லிருக்கேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துல படிக்கவும் மாட்டோம், இப்போ வேலையும் செய்ய மாட்டோம். எனக்கு திங்கக்கிழமை நிறைய வேலைகளை முடிக்கலான்னு எனக்கு திங்கக்கிழமை சில பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணாம ஒளி என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. சரி, இப்போ எனக்கு பயங்கரமான ஒர்க் ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ நான் வந்து எப்படி வேலை செய்யணும், 12 மணி தாண்டிடுச்சுன்னா அடுத்த நாளாயிருச்சு. இன்னைக்கு நான் வேலை செய்யலாமா செய்யக்கூடாது? நான் தூங்கி எந்திரிச்சாதான் எனக்கு அடுத்த நாள் நைட் 12 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் 12 மணி தாண்டினா டானுக்கு வந்து லேப்டாப் வாங்கணும்னு என்ன செய்யக்கூடாது. நம்ம எதை முடிவு எடுக்கிறோமோ அதுல உண்மையா இருக்கு. மற்றவங்க என்ன பண்றாங்க அது உனக்கு தேவையில்லை. லெந்து காலம் ஆயிடுச்சு, 40 நாள் உபவாசம் இருந்தாலும் தப்பு, இல்லைனாலும் தப்பு. நாம இருந்தா என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் அப்படிதான், எதுக்கு இருக்கோன்னே தெரியாம எதுக்காச்சும் இருக்க வேண்டியது, எதையாச்சும் பண்ண வேண்டியதுன்னு ஒரு கும்பல், அதுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த 40 நாள் உபவாசம் இருக்கலன்னா இன்னைக்கு கூட தின்னு தீக்கிட்டு இருக்காங்க மாதிரி கொண்டாடமா இருக்காங்க, அதுக்கும் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. நீங்க என்ன பண்ணாலும் விமர்சனம் உண்டு, அதுல தப்பிக்க முடியாது. நான் சொல்றது என்ன, அட்லீஸ்ட் நம்ம விமர்சனம் பண்ணாம இருக்கணும்னு சொல்றேன். நம்மளை விமர்சனம் பண்றவங்களோட வாயை என்ன செய்ய முடியாது, எத்தனை வாயை தான் புத்துறது எல்லாமே முடியாது. அதுக்காக அவங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு காதல கூட அவங்க காதல கூட எது கரெக்ட்னு பட்டிருக்கோம் செய்யும், அதுல உண்மையா இருக்கு. இந்த 2 காலங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நல்லது கெட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க, வீடு பால் கழிக்க மாட்டாங்க. எதுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஆனாலும் கட்டின பண்ண மாட்டாங்க இல்லையா? ஒரு சிலர் நான் இதெல்லாம் சுயமா பேசல, இதெல்லாம் வேத வசனத்தை வச்சுதான் பேசுறேன். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அதனாலதான் அந்த அதிகாரத்துல வீட்டுல போய் ஃபுல்லா படிங்க, பொறுமையா ஆண்டவர் பேசுவார். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கவனிக்கிறீங்களா? நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் எதுக்காக, யாருக்காக? இங்க என்ன அப்படின்னா எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா பின்னாடி யாரை வச்சு சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வசனம் சொல்லுது, நீ நாட்களை விசேஷித்ததான் நீ நினைக்கிற அப்படின்னா நீ கர்த்தருக்கென்று தான் பண்றது. ஆனாலும் என்ன செய்யும், நீ நாட்களை விசேஷித்துக் கொள்ள மாட்டேன். எல்லா நாளும் எனக்கு ஒண்ணுதான், எல்லா நாளும் எங்களுக்கு நல்ல நாள் தான். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. நீ நாட்களை விசேஷித்துக் கொள்ளல, கர்த்தருக்கென்று நாட்களை விசேஷித்துக் கொள்ளல, அதனால நீ கர்த்தருக்கென்று அது செய்யறதுனால தாராளமா என்ன செய்யலாம். ஆனா இதை புரிஞ்சுக்காம நம்மளால என்ன செஞ்சுக்குவோம், நீ யாரோ நான் யாரோ, சண்டைனா சண்டை நிறுத்தவே முடியாது. டிபேட்ல ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்தவே முடியாது. ஆனா வேத வசனம் தெளிவா இருக்கு. நம்ம எதை நம்முடைய மனசுல நம்ம கர்த்தருக்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்றோமா, உண்மையா நம்ம 40 நாள் என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் உபவாசத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. நேற்று ஊர்ல இருந்து வந்தாங்க அம்மா, அவங்க 40 நாள் எப்படி இருப்பாங்கன்னா மதியம் மட்டும் சாப்பிடுவாங்க, காலையிலையும் நைட்டும் சாப்பிட மாட்டாங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஆனாலும் சாப்பிடலாமே. ஒரு காஃபி ஒரு மாத்திரை வந்து படுத்துட்டாங்க. உபவாசம் முடிவு
எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். மற்றவங்களுடைய விமர்சனத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது. உபவாசம் சொல்லி உட்காந்து மிச்சம் சாப்பிட்டு இருக்காங்க கூட நிறைய பேர் ஒரு வேளை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு உபவாச மிச்சர் சாப்பிடாம தைரியமா தெம்பா உட்கார ஆண்டவர் பலன் கொடுத்துருக்காரு, அதுக்குன்னு நடத்திருக்காரு. மிச்சர் சாப்பிடாம என்ன செய்யணும்? உட்காரலாம் இல்லையா? எனக்கு மிச்சர் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனா காரியம் என்ன? யோமன் சர்ச்சைக்கு வரணும். ஆமே, அதுக்கு வரமாட்டோம், செபிக்க வரமாட்டோம். ஆனா டிபேட்டுக்கு மட்டும் முதல் ஆளும் வந்து தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை. விமர்சனங்களை ஆண்டவர் விரும்ப மாட்டார். விமர்சனமான உதவுகள், பரியாசம் செய்கிற உதவுகள் கர்த்தருக்கு அருவருப்பான உதவி. அப்படி ஒரு வேளை நம்ம இன்னைக்கு இருந்தோம் அப்படின்னா நம்மை நாமே நிதானித்து அறியும். எங்கெல்லாம் மற்றவங்களுக்கு தப்பா பேசுகிறது, அநேக காரியங்களை நம்மை குறித்து நம்ம என்ன செய்யணும்? நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறோம். அடுத்த காரியம் ஏற்கனவே 2 பார்த்துருக்கோம். ஒன்று பெருமையை விட்டுவிட வேண்டும், அடுத்தது விமர்சனங்களையும் விட்டுவிட வேண்டும், அடுத்தது சத்துருக்களை சிநேகிக்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்குள்ள திரும்பி போவோம். இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். சவுல்னு ஒரு மனுஷர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? சீஷர்கள், கர்த்தருடைய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் சபையை என்ன செய்யறாங்க? பாழா இருக்கணும், அவர்களை துன்பப்படுத்தணும், ஜெயிலில் போடணும்னு லெட்டர்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. எருசலேம் முடிஞ்ச வரைக்கும் வேலையை பார்த்தாரு. இப்போ பக்கத்து இடத்துக்கு என்ன செய்யறாரு? ஊருக்கும் போறாரு. எங்க? தமஸ்குக்கு போறாரு. போற வழியில ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரை சந்திக்கிறார். ஒரு வெளிச்சம் வந்தது, கீழே விழுந்தாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. சவுலே சவுலே அப்படின்னு கூப்பிட்டோன்னே, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசுனா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு தான்ப்பா கஷ்டம். ஆண்டவர் பேசினார், நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கு. ஊருக்குள்ள போ, நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கு அங்கே சொல்லப்படும். கண் பார்வையிடம் தான். வெளிச்சத்தினால கண்கள் குருடாகி போயிடுச்சு. அவன் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தான். சீமோன்கிறவங்க வீட்டில் போய் உட்கார்ந்து அவன் ஒரு 3 நாள் அங்கே தண்ணி கூட குடிக்காம என்ன செய்யறான்? உட்கார்ந்துருக்கான். கண்ணு தெரியாம, ஆண்டவரே கண்ணை திறந்து கொடுக்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டு அவன் கண்ணு தெரியாதவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அனனியா அப்படின்னு பேர் வச்சிருக்கிற ஒருத்தன் என்ன செய்யறான்? அவனை தேடி வருகிறான். அவன் வந்து இவன் மேல கையை வைக்கிறான். உடனே கண்கள் திறக்கப்படுகிறது. இப்படி ஒரு சொப்பனத்தை அவன் என்ன செய்யறான்? உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த சொப்பனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்க கிட்ட போய் சொல்றாரு, இப்படி ஒருத்தங்க தோணிட்டு இருக்கான், இப்படி நீ வருவதாகவும் அவன் மேல கை வைப்பதாகவும் அவன் கண்கள் திறக்கப்படும்படியாக அவன் ஒரு தரிசனம் கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எழுந்து போ அப்படின்னு ஆண்டவர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நாமே எங்கேயோ போன ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி சொல்லல. நீ எழுந்து எங்க போக சொன்னாரு? நேர்த்தெரு அப்படிங்கிற ஒரு தெருவுக்கு போ. அங்க சீமோன் ஒருத்தர் இருப்பான், அவன் வீட்டை தேடி கண்டுபிடி. அதுக்கப்புறம் அங்க சவுல்னு ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிடு. அவனுக்காக அவன் தலையில கை வச்சு ஜெபம். இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னா என்ன செய்யணும்? ரொம்ப பெருசாக யோசிக்கணும். சரின்னு சொன்னா போதும். ஆனால் சில நேரங்களில் நம்ம பெரிய ஆளுநர் என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி போயிடும். எப்படி? ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்றோம். அவன் யாரை தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்றது? அனனியா சொல்றார். அனனியா சொல்றார் என்னது? அவன் யாரு தெரியுமா? எருசலேம்ல பண்ண வேலை தெரியுமா? அங்க பண்ணது பார்த்தாதுன்னு இப்ப தமஸ்குக்கு எதுக்கு வந்திருக்கான் உங்களுக்கு தெரியுமா? யாரு கேட்கிறாங்க? அனனியா. யார்? அவர் தான் ஞானஸ்தானம் எடுத்தாரு. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய வரங்களை பெற்றவர், வல்லமையை பெற்றவர். ஆனாலும் மனசு என்ன செய்யல? திரும்பல, வேற பக்கம் திரும்பி. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் வேண்டியது. அவர் மனம் திரும்பினவர் தான், ரட்சிக்கப்பட்டவர் தான், அபிஷேகம் பெற்றவர் தான். ஆனா லைட்டா லெஃப்ட் ரைட் இங்க கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கு? திரும்பி. அவருக்கு சவுல என்ன செய்யாது? சவுல பிடிக்க. எத்தனை பேருக்கு இப்படி இருக்கு? எனக்கு அவரை பிடிக்கும், இவரை பிடிக்காது. யாரதான் பிடிக்கும்? யாரையுமே எனக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் பார்த்தா எரிச்சல் இருக்கும்.
அப்ப பிரச்சனை நம்ம கிட்ட தான். ஆமென். பிரச்சனை யாருக்கிட்ட? மறுபடியும் ஆண்டவர் சொன்னாரு, நீ எந்திரிச்சு கொஞ்சம் உனக்கு டீட்டெயிலா சொல்ல வேண்டியது இருக்கு. எதுக்காக போக சொல்லுங்க? நீ கண்ணை திறந்தவொடனே உன்னை எல்லாம் கைது பண்ணி கூட்டிட்டு போக மாட்டான். அவனை கைது பண்றதுக்கான பிளான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன், நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னாரு. ஆமென். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவனை கொண்டு தேசங்களுக்குள்ள எடுத்துட்டு போவேன். அநேக ராஜாக்களுக்கு அவன் பிரசங்கம் பண்ணுவான். நீ இந்த ஊருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்க, தமஸ்குக்குள்ள பயந்து உட்கார்ந்து கேட்டு இருக்க. ஆனா அவன் பயப்படுகிறவனா இல்ல, அவனை எடுத்துட்டு போவேன், ரோமாபுரிக்கு கூட்டிட்டு போவேன். ஆமென். எத்தனையோ ராஜாக்கள் கூட பேசுவான், எத்தனையோ அதிகாரிகள் கூட பேசுவான், எத்தனையோ புறஜாதியர்களுடைய வார்த்தைகளை அவன் சொல்லுவான். அப்படிப்பட்டவன அவனை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு என்னது? சந்தேகம். நமக்கு இந்த மாதிரி நம்மளை எல்லாம் துன்புறுத்தினா என்ன செய்யாது? பிடிக்காது. எத்தனை அனனியா, எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே அனனியா இல்லையா? யாருமே அனனியா இல்லையோ? மனம் திரும்பும். ஆமென். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு நிறைய பேரை பிடிக்காது, குறிப்பா ஒரு கட்சியை பிடிக்காது, அதை கொண்டு வர சட்டத்தை பிடிக்காது, அவன் பேசுற பேச்சு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, பார்த்தீங்களா? இப்படி இருந்தா நம்ம எப்படி அவனுக்கு ஜெபம் பண்றது? அவன் எப்படி ரட்சிக்கப்படுறது? ஆமென். மனம் திரும்பும். அவனை நேசித்தோம் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அவனுக்காக ஜெபம் பண்ண முடியாது. உச்சிருக்கிற கொலை தெரியல, அவன் ஜெபம் பண்றவனா பயிரோட உச்சம் தலை உடையில தான் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. அப்பா, அவன் வேதம் என்னும் வெளிச்சம் சேனலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதுல ஒரு கமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுறாங்க. ஒரு அம்மா ஒரு ஏதோ வசனம் போட்டு ஜெபம் பண்ணி காலை பெயர் போட்டிருக்காங்க. ஆமீன் அல்லேலூயா போட்டு பின்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு பேரு, அது ஒரு பேரு கிறிஸ்தவ பேரு, இன்னொரு மீறி கிறிஸ்தவங்களா இருக்குன்னா தெரியல, நான் பொதுவான பேர் இருந்துச்சு. அவங்க என்ன செய்யணும்? அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்காங்க. யாரு? ஜபத்தினாலும் ஆவியினாலும் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். உன் சத்துருக்களை உன் சபிக்கிறவர்கள ஆமென். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நமக்கு யாரையெல்லாம் பிடிக்காத இனிமேல் எல்லாரையும் என்ன செய்யணும்? பிடிக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் இதனாலே உனக்கு பிடிக்காம இருந்தா இனிமேல் பக்கத்து வீட்டுக்காரன் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் அவனுக்காக என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். உன் சொந்தக்காரன் உனக்கு பிடிக்காம இருந்தா இனிமேல் ரொம்ப பிடிக்கும். அப்பதான் சொந்தக்காரன் ஆண்டவருக்குள்ள பிடிச்சு கொண்டு வர முடியும். ஆமென். மீன் பிடிச்சதெல்லாம் போதும், இப்ப யார் பிடிக்கணும்? மனுஷனை பிடிக்கணும். மனுஷனை பிடிக்கணும்னா மனுஷன் மேல அன்பு இருக்கணும். மீனோட ஸ்மெல்லே பிடிக்காதுங்கிறவங்க மீன் பிடிக்க போவாங்க. ஐயே. ஆமென். ஆனா மீன் பிடிக்க தெரிஞ்சவன் அதுக்கு என்ன ஒரு மன கருவாடு சொன்ன தெரியுதானே? ஆனா மீன் பிடிக்காதவங்களுக்கு அந்த ஏரியா பக்கமே மனுஷன் செய்ய மாட்டான், அவாய்ஸ் கொடுக்க மாட்டான். ஆனா அங்க போனா தான் நானும் நமக்கே கொஞ்சம் என்னடா இந்த ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப என்ன ஒரு அருமையான அசல். அப்ப நமக்கு அவனை பிடிக்காது அவனை பிடிக்காது வாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா ஜெபிக்க முடியாது, அவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அப்ப அவனை நேசிக்கணும். ஆமென். நேசிக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். சாதாரண பேசுறதான் பேசிட்டு போனோம். நான் எத்தனை பேரை நேசிக்கிறேன், எத்தனை பேருக்கு மேல கோபமா இருக்கு, எத்தனை பேருக்கு மேல வைராக்கியமா இருக்கு, செத்தாலும் இவன் என்ன செய்ய மாட்டேன். உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. மன்னிப்புன்னு சொன்னோடனே ஞாபகம் போன வாரமும் மன்னிப்பு. ஆமென். போன வாரம் சாயங்காலம் ஆறாதுன்னா ஃபுல்லா மன்னிப்பு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செய்தி எடுத்து பார்த்தோம்னா இந்த மன்னிப்பு இல்லாத செய்தியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலான செய்திகள்ல மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார், பரிசுத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார். ஆனா இன்னும் என்ன செய்யல? மன்னிக்கல. மன்னிச்சோன்னா எதுக்கு மறுபடியும் அதே வார்த்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். நான் இன்னைக்கு மன்னிப்பு எடுக்கவே இல்லை, ஆனாலும் மன்னிக்க வாயில வருது. என் தைரியம் மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யல? மன்னிக்கல. பணம் மாற்று இன்னும் 1000 செய்தி கேட்கலாம். ஆஹா ஓஹோ சூப்பர்னு
மார்க்கு போடலாம், இதெல்லாம் ஒரு செய்தியான விமர்சனம் பண்ணலாம். ஆனா நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், ஒரு மனம் திரும்புவது நமக்குள்ள உருவாகணும். அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆனா நீ யாருமே மனம் திரும்பல. வெளியில இருக்கிறவங்க மனம் திரும்பல, நம்ம உள்ள வந்து பேசிட்டு இருக்கோமே. ஆனா உள்ள இருக்கிறவங்க என்ன செய்யல, மனம் திரும்ப. இந்த விமர்சனம் எல்லாம் லூக்கா 13ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒரு கெட்டது நடந்துருச்சு, இவனா 4 பேர் செத்துட்டான் அப்படின்னா நம்மளால பேசுற பேச்சுலாம் இருக்கு. அவன் பேசின பேச்சுக்கு இதுவும் வேணும், இதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லியிருக்கு, ஆண்டவர் அடிச்சிருக்கு. யாரு? பரிசுத்தவான்கள் 4 பேர் பேசிக்கணும். என்னன்னு? அவன் பண்ண பாவத்துக்கான பரிகாரம் ஆண்டவர் கொடுத்துட்டு, ஆண்டவர் சொல்லுகிறாரு, சிலுவையில அந்த கோபுரம் அடிச்சு ஒரு 18 பேர் இணைட்டாங்க, செத்து போயிட்டாங்க. உங்களை விட அவங்க பெரிய பாவியா இருந்ததுனால செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஒருவேளை நீங்களும் மனம் திரும்ப அவங்களுக்கு போனால் அவர்களை போலவே என்ன செய்வீங்க? கெட்டு போவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் இறந்து போகிறார்கள். அது குறிப்பாக இந்த பக்கவாதம் என்கிறார். அது வந்துச்சுன்னா போதும், இவன் பேசின பேச்சுக்கு கை கால் விளங்காம கிடக்காம தாராளமா பேசுவாங்க. ஆனா நம்ம அதுக்கு மேல என்ன செஞ்சிருப்போம்? பேசியிருப்போம். அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம், இல்லை உங்க சாதாரணமாக வந்த ஒரு நோயா இருக்கலாம். அது எதனால வந்திருந்தாலும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? உபயோகிக்கக்கூடாது. நம்ம பெரிய நீதிமான்கள் மாதிரி இருந்தால் ஆண்டவர் சொன்னார், தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்த்தவர்கள், மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இன்னைக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா மனம் மாறுகிறவர்களாய் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்க அனனியா சவுலை ஒரு சத்துருவை போல நினைத்தார், ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கொடுத்தார். ஃபுல் ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, விடாப்புடியா நான் போக மாட்டேன்னு சொல்லி நிக்காம என்ன பண்ணிட்டாரு? போக மாட்டேன்னு சொன்னாலும் ஆண்டவர் யாரையும் என்ன செய்ய போறது இல்லை, வேற ஒருத்தனையெல்லாம் தேடி போக மாட்டாரு. அனனியா போனது கனவு கண்டாச்சுன்னா அப்புறம் யார் போக முடியும்? அனனியாவோட பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. ஆமே. ஆனா அனனியா வரணும்னு அவன் கனவு கண்டிருக்கான். அப்ப யார் போகணும்? அனனியா தான் போகணும். இவன் போக மாட்டேன்னு சொன்னாலும் என்ன மண்டல 4 கோடு போட்டுட்டு அப்புறம் ஐயோ அம்மானு வாங்கிட்டே போக வேண்டியது, அவன் தான் போகணும். அப்போ சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 53 முதல் 56 உள்ள வசனங்களை வாசித்தோம் சொன்னால், சீஷர்கள்லாம் ஆண்டவர் என்ன செய்யறார்? எருசலேமுக்கு போக இந்த வேலை வந்தது என்று சொல்லி அறிந்து எருசலேமுக்கு நேரா திரும்புறாரு. சீஷர்கள் என்ன செய்யறாங்க? பக்கத்துல சமாரியா பக்கத்துல இருக்க அங்கேயே போய் தங்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த சமாரியர்கள் என்ன செய்யறாங்க? எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? எதிர்ப்பு. யாருக்கு? இயேசுநாதருக்கே எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. அப்ப நமக்கெல்லாம் தெரிவிக்காம இருப்பாங்களா? தெரிவிச்சு உடனே சீஷர்களுக்கு என்னது? பயங்கரமா கோபம் வந்துருச்சு. யார் வந்துட்டு இருக்கிறாங்க? என்ன பேச்சை பேசிட்டு இருக்கிறீங்க? யாரு வந்துட்டு இருக்காங்க? யூத ராஜசிங்க, ராஜாதே ராஜா, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர், மேசியா, அவர் எவ்வளவு பெரிய தெய்வம், அவரை ஊருக்குள்ள விட மாட்டேன்னா சொல்றீங்க. வந்து பர்மிஷன் கேட்கறாங்க. என்ன சொல்லி? ஆண்டவரே, எலியா ஒரு காரியம் செஞ்சா தெரியுங்களா? என்னது? வானத்துல இருந்து அக்னி இறக்கிடுவோமா ஊருக்குள்ள? ஆமே. என்னது? கோபம் வந்துச்சுன்னா அக்னி என்ன செஞ்சிருவோம்? அவங்களுக்கு அதிகாரம் வல்லமை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த வேலை என்ன செஞ்சாங்க? பர்மிஷன் கேட்டாங்க. டைரக்டா அக்னியை கொண்டு போய் என்ன செய்யணும்? உள்ள இறக்கல. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறிய. உனக்கு என்ன ஆவிடா இருக்கு? எலியா கிட்ட இருந்த ஆவி உனக்கிட்ட இல்ல. அக்னி இறக்கிற ஊழியம் உனக்கு இல்ல. அன்பான ஊழியத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு பட்டணத்துக்கு போகும்போது ஜனங்கள் உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காலில் இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு போய் சண்டை போடுங்க ஆண்டவர், கேஸ் போடுங்க ஆண்டவர் சொல்ல.
அவ்வளோதான். அது உனக்கு வரலன்னு விருப்பம் இல்லையா, அடுத்தது அவ்வளோதான். தட்டி விட்டு தூசி தட்டிட்டு போயிட்டு உனக்கு சாட்சிக்கும் காலில் இருக்கிற தூசி அங்கே சாட்சியாக இருக்கு. நியாயத்திற்பனால அந்த பட்டணத்துக்கு என்ன நேரிடும் என்பதை ஆண்டவர் முடிவு செய்வார். நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது, அக்னி இறக்க வேண்டியது நம்முடைய வேலை. அது இப்போ அந்த கோபம், அது ஒரு வைராக்கியம், ஒரு எரிச்சல், அந்த மாம்சத்தின் கிரியை திடீர்னு என்ன ஆயிடுது, வெளிவந்தது. ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க தான், அதிகாரங்களை பெற்றவங்க, வல்லமைகளை பெற்றவங்க தான். ஆனாலும் இன்னும் மனம் திரும்பாம சப்பு நம்ம கண்ணத்திலே விட்டு ஆண்டவர் மனம் திரும்பிச்சு. இதுக்கப்புறம் அக்கனி இறக்குவாங்களா? ஆமே, எங்கேயே இறக்கலாமே. அட்ரா ரெடி, எவ்வளோ வேணா ரெடி. எங்க நின்னாங்க? ஆண்டவர் உயிர் தெரிந்து கொண்டப்பட்டாரு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் சம்மாட்டி அடிக்கிறாங்க, பல்ல காமிச்சு வெளியே வராங்க. ஆமே, சம்மாட்டி அடி வாங்கிட்டு எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருக்கும்? ஐயோ அந்த மூஞ்சி பார்த்தோன்னு பாவம் பரிதாபமா, நம்மளை அடிச்சவனே கண்ணீர் விட்டு சிந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட மூஞ்சி, ஐயோ உள்ள குச்சி போய் அடிச்சுக்கோங்க அப்படின்னு பல்ல காமிச்சுட்டு வர்றாங்க. வேத வசனம் சொல்லுது, அவன் அடி வாங்கினது பெருமையா இருந்தாங்க. என்னது பெருமை? எதுல பெருமை? நமக்கு பதவியில தான் பெருமை. இங்க இவங்களுக்கு என்ன பெருமை? ஏய் அடி, என்ன அடி வாங்கணும் தெரியுமில்ல, எத்தனை அடி வாங்கணும் தெரியுமில்ல அப்படின்னு இவங்களுக்குள்ள பெருமையா பேசிக்கிறேன். உன்னோட நான் 4 அடி சேர்த்து வாங்கிக்கிறேன். எப்படி இருந்தவங்க அக்னி இறக்கணும்னு இருந்தவங்க அடி வாங்கி சிரிச்சுட்டு வர்றாங்களா? ஆண்டவர் செய்திருக்கிறார், மாத்தி இருக்கு. நம்முடைய மனசு என்ன செய்யணும்? மாறணும். அக்னி இறக்குறவங்களா? அநேக காரியங்களை பார்த்தோம்னா அப்படியே கோபமா வருது, எரிச்சலா வருது. சமீபத்தில் நேற்று யூடியூப்ல ஒரு வீடியோ இந்த செய்தி நியூஸ்ல படிச்சு, அருமையான சகோதரன் பால்கரன் அவர்கள் மும்பையில் ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்காங்க. அந்த கூட்டம் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் சில நிபந்தனைகளோடு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்துட்டு அதற்கு பிறகு அதில் இருக்கிற வீடியோக்களை எல்லாம் வச்சு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அமானுஷ்ய சக்தி இறக்கி ஜனங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வழக்கு. பார்த்தாலே எனக்கு என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியில கடைசியில் ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க. வழக்கமாக மத மாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கிறவர்கள் இதுவரை வித்தியாசமாக மூட நம்பிக்கைக்கு இதெல்லாம் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்தது. அப்போ கடுப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்காக என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. அவர்களை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆமே, இப்போதான் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களை எல்லாரையும் தேவன் என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். ஏதோ அறிவியலாம், ஏதோ முட்டாள்தனமா அவன் செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையான தெய்வத்தை அவன் இன்னும் கண்டுகொள்ளவில்லை. அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது மூட நம்பிக்கையா கர்த்தருடைய வல்லமையானது உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் தெரிந்து கொள்வான். ஹல்லேலூயா. அப்படி இந்த கேஸ் போட்டவனுக்கு என்ன தெரியும்? இது மூட நம்பிக்கை இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். கர்த்தர் அவனுடைய வாக்குல ஒரு அற்புதத்தை செய்யணும், அவன் கண்கள் ஒரு அதிசயத்தை பார்க்கணும். அதற்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும், அவனை நேசிக்கணும். ஆமே, ஆமே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் உண்டாகும். சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக இருக்கு. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான துர்க்குணங்கள் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் என்று சொன்னால் ஒரு சம்பவம். இங்கே பிலிப்பு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அதை பார்த்து அங்கே மாயவித்தைக்காரனாக இருந்த ஒரு மனுஷன் சீமோன், அவர் என்ன செய்கிறார்? மனம் திரும்புகிறார், ரட்சிக்கப்படுகிறார். அது வரைக்கும் மாயவித்தை செஞ்சு என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஜனங்களை எல்லாம் பிரமிக்க பண்ணார். அவரோட வேலை எப்படின்னா, மாயவித்தை செஞ்சு ஜனங்களை எல்லாம் பிரமிக்க பண்ணுவாரு. உடனே ஜனங்களே அவனை ஒரு பெரிய மனுஷனா வச்சு ஒரு பெரிய மரியாதை தான், அப்படியே ஆகா ஓகோன்னு ஒரு வாழ்க்கை தான். அப்படி இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு பிலிப்புனுடைய வல்லமையை பார்க்கிறான். நம்ம பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவன் பண்ற அதிசயம்லாம் பயங்கரமா இருக்கு, அசால்ட்டா என்னென்னமோ பண்றானே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. உடனே அவன் மாயவித்தை என்ன செஞ்சான்? விட்டுட்டான், மனம் திரும்பிட்டான், ஞானஸ்நானம் எடுத்துட்டான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் இருந்த காசுலாம் அப்படியே எடுத்துட்டாங்க. அப்படியே பேதுருக்கிட்ட போனாங்க. நீங்க அப்படியே கை வச்ச உடனே அப்படியே அதுல இருந்து ஃபயர் வருது பாருங்க, அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. ஆனால் கை வச்சா என்ன செய்யணும்? கையில் காசு இருக்கு, 10 ரூபாய் எனக்கு கொஞ்சம் செய்யுங்க. ஆமே, பொறுமையா இருக்கிற பேதுருல இருக்கு. ஆமே,
இது எவ்வளோ சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாரு. அவ்வளோ பொறுமைசாலியெல்லாம் இல்லை. உன் போனால் உன் கூட நாசமாக போகணுன்றது ஒரே வார்த்தை. அவன் ஏதோ புரியாம தெரியாம பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம். மொத வார்த்தை என்னது? அவன் போனால் உன் கூடயே நாசமாக போகும். என்ன துர்க்குணமா இருக்கு, என்ன துர்க்குணமா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேளு. ஒருவேளை ஆண்டவர் உனக்கு மன்னிப்பார். ஆமே. அட்லீஸ்ட் கடைசியில் சொல்லுங்க. முதல்ல சாப்பிடணும். என்னது? ஆயிரக்கணக்கான வந்துடும். எதிர்க்கலாம் போவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல ஆண்டவர் இடத்துல மணந்துடும். ஆண்டவருக்கு இருதயத்தை ஒருவேளை ஆண்டவருடைய பாவத்தை இன்னைக்கு எத்தனை துர்க்குணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கு. அந்த பாவங்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? மன்னிக்கிறேன். அதே சமூகத்தை நம்ம அறிக்கை செய்யணும். என்னோட துர்க்குணம் திடீர்னு வந்துடுது. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா எக்ஸாம்பிள பார்த்தீங்க அப்படின்னா இவன் முதற்கொண்டு எல்லாரும் யாரு? எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டது. நாமே அதனால தான் அவங்களெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்காங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய வல்லமையான ஊழியத்தை செய்கிறவர்கள். பிலிப்பெல்லாம் ஆண்டவர் அருமையா எடுத்து பயன்படுத்தினார். அனனியாவை அருமையா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். நல்ல சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். பாடுவோமா? அனனியாவை எட்டி பாருங்க, அவன் எளிய சீசனாங்க, கைகளை வைத்தான், கண்களை திறந்தான், அப்போஸ்தலர் பவுலை போல அபிஷேகம் செய்தார். கைகளை வைத்தார், கண்களை திறந்தார், அப்போஸ்தலர் பவுலை போல அபிஷேகம் செய்தார். பெரிய 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 அற்புதம் சிறிய சிறிய ஆட்கள் மூலமே, பெரிய 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 அற்புதம் சிறிய சிறிய ஆட்கள் மூலமே. அல்லேலூயா. பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனாலும் மனசு என்ன செய்து வெளிவலை கொண்டிருக்கிறது. எல்லாரும் எழுந்திருப்போம். கண்களை கூட தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் நிதானி தெரியும். இதுல இருக்கிற எந்த ஒரு பாவத்தையும் நீங்க செய்றீங்க அப்படின்னு நான் சொல்ல இங்க வரவில்லை. ஆனா நீங்க சொல்லுங்க, நான் என்னென்ன பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன். எத்தனை காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்னென்ன காரியங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். நான் என்னென்ன ஞானஸ்நானம் எடுக்கலையா, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஞானஸ்நானத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னும் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையா? நான் வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன். நீர் எனக்கு வேணும், அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். ஒவ்வொரு நிமிஷம் அந்த பரிசுத்த ஆவியிலே நான் நடக்கணும். நான் நடக்கும் போது, நான் பேசும்போது, நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது எப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னால் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் வாஞ்சியோட தாகத்தோடு கேட்கிறேன். என்னென்ன காரியங்களை நான் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறேன், எத்தனையோ காரியங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன், வஞ்சித்து கொண்டு இருக்கிறேன். உண்மையில்லாத ஒரு காரியம் அப்பா பண்ணிங்க, என்னை விட்டு எடுத்து போடுங்க. உண்மையுள்ள மனுஷனா இருக்க உதவி செய்யுங்க. எத்தனையோ காரியங்கள் நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். உமக்கு கொடுத்த வாக்குறுதி நான் மீறி இருக்கிறேன். உங்க விட்டு நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். ஆதியிலிருந்து அன்பை நான் விட்டு இருக்கிறேன் ஐயா. ஆதியில் அவ்வளோ அன்பா இருந்தேன், உமக்கென்று வாழ்ந்தேன், உமக்கென்று வைராக்கியமா ஓடுறேன். ஆனா இப்பொழுது அது அநேக வேலைகள், குடும்ப சூழ்நிலைகள் என்று சொல்லி நான் பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறேன். உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியலையே, இந்த மன்னிக்க. வேதம் வாசிக்க முடியலையே, இந்த மன்னிக்க. ஒரு ஆலயத்திற்கு முதலிடம் கொடுக்க முடியவில்லையே, உமக்கு முதலிடம் கொடுக்க முடியவில்லையே, இந்த மன்னிக்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்பாங்க. தேவதத்தில் இருக்கிற பெருமைகள் எடுத்துக் கொடுங்க. பரிசையின் போல அல்ல ஐயா, பரிசையினை போல அல்ல தகப்பனே, ஐகாரனை போல தாழ்மையாயிருக்க கிருபை செய்யும். வேண்டுமையான பேச்சுகள் வாயில் புறப்பட வேண்டாம் ஐயா. வேண்டுமையான கண்களுக்கு வேண்டாம். உமக்கு பிரியமாக செபிக்க, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதிக்க. அநேகர் விமர்சனம் செய்யக்கூடிய அந்த விமர்சன உதவிகள் எங்களுக்கு வேண்டாம். நீ வெறுக்கிற அருவருப்பான அந்த காரியங்களுக்கு வேண்டாம். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் எங்களுக்கு வேண்டாம். பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடங்களுக்கு வேண்டாம். உடைய வேதத்தில் நாங்கள் பிரியமா இருக்கட்டும். இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். உமக்கு பிரியமானது நாங்கள் செய்ய வேண்டிய சத்துருக்களை சிநேகிக்கணுமே.
எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணுமே. எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டுமே. எங்களை குறித்து பலவிதமான தீமையான வார்த்தைகளை சொன்னாலும் உங்களுடைய சமூகத்தில் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணுமே. எங்களுக்கு விரோதமாக ஏராளமான சட்டத்திட்டங்களை உருவாக்கினாலும் நாங்கள் அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட ஒரு மனமாறுதல் எங்களுக்கு கொடுங்க ஐயா. ஒரு மன மாற்றத்தை கொடுங்க. இருதயத்தில் இருக்கிறதான அந்த துர்குணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இருதயத்தில் இருக்கிறதான துர்குணங்களை எடுத்து போடுங்க. இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். மனம் திரும்பாமல் போனால் யாரை போல நம்மளும் கெட்டு போய்விடுவோம். நாம் ஞானஸ்நானம் எடுத்தது வீணாயிருக்கும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது வீணாயிருக்கும். ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதனால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ சீர் செய்து நீ மனம் திரும்பு. கர்த்தர் அப்பொழுது உயிர்ப்பிப்பார். உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அவர் ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பார். ஒப்பு கொடுப்போம் அதேபடி சமூகத்தில் கிருபை மறைக்கும் நிறைந்த பரிசுத்தம் ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்ட வார்த்தைக்காய் செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசியிருக்கிற இடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தினையும் பேசியிருக்கிற கர்த்தருடைய ஆவியான வெளியரங்கமான கிரியைகளை செய்தியாக ஒவ்வொரு இருதயத்தில் ஒரு மாற்றத்தினை கட்டளையிட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் மனம் திரும்பினவர்களாக இந்த நாடு வீடுகளுக்கு திரும்பி செல்வார்களாக. ஒரு மாற்றத்தை தேவனை கட்டளையிடுவீராக. நான் அவருடைய இருதயத்தில் நீர் என்னென்ன காரியங்களை நீர் பேசினீரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமாய் இவர்கள் நடந்து கொள்ள என்னென்ன காரியங்களை விட்டுக் கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கிறார்களோ அவை எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமாய் நடக்க அந்த பிள்ளைகளுக்கு நீங்க பகிர்ந்து செய்ய. அவர்களால் முடியாது, எங்களால் முடியாது, என்னுடைய சுயபலத்தினால முடியாது. இவ்வளவு நேரம் நாளே அது பாவம் என்று தெரிந்தோ தெரியாமலோ அதுவே நாங்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் அந்த பாவத்தை தொடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரும் மகிமின் கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு மனம் திரும்பி இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறவர்களாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அவர் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிறவர்களாக ஒவ்வொருவரை எடுத்து நிறுத்துங்க. உமக்கு சாட்சியெல்லாம் எடுத்து நிறுத்துங்கய்யா. உமக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நிறுத்துங்கய்யா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனிகளை கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவரை நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்றவாறு நீ மாற்றும்படியாக சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்தையும் உமக்கு நேராக்குங்க, உமக்கு நேராக்குங்க. அப்பா சிலுவை சுமந்து கொண்டு நம்மளுடைய உங்களுடைய அடிச்சுவடுகளில் அப்ப உங்களுடைய பாதையில நீர் நிமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கிருபை செய்யுங்க. அதை வந்து ஒவ்வொருவருடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து வந்தார்களோ எல்லாவற்றையும் வாய்ப்பு செய்யுங்க. வேண்டுதல் எல்லாவற்றையும் அருளை செய்யுங்க. குறைகளை நிறைவாய் மாற்றி தேவை எல்லாவற்றையும் சந்தித்து இப்பொழுது இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி தாமரிக்க முடியாது சொல்லிக்கிறோம். பெரியவராக இருந்து நடத்துங்க. இந்த வீடுகளுக்கு செல்லும் போது உடைய மகிமையின் கரம் கூடவா இருந்து பாதுகாப்போடு கொண்டு வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது சொல்லிக்கிறோம். அப்ப அவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக எடுத்து நிறுத்துங்க. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் நம்மளுமே எடுக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமா ஆசீர்வாதமும் இன்னும் சதா காலங்களிலே கொடுப்பதாக.